குறைந்த நேரத்துல பெருமாளை மிக நெருக்கத்துல தரிசிக்க சில வழிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெருமாளை பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. முதலாவது தர்ம தரிசனம். 300 ரூபாய் சிறப்பு நுழைவுச் சீட்டு மற்றும் நடைபாதை வழி. இதுல கூட்டத்தை பொறுத்து ஒரு நாள் முழுக்க கூட காத்திருக்க வேண்டியிருக்கும். சுபாதம் நுழைவு, இதுதான் மந்திர வழி. ஓராண்டிற்கு உட்பட்ட கைக்குழந்தை பெற்றோர், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் ராணுவத்தினர் இந்த வழியாக மிக விரைவாக செல்லலாம். அடுத்தது ஸ்ரீவாணி அறக்கட்டளை. எந்த பரிந்துரையும் தேவையில்லை. 10,000 ரூபாய் நன்கொடை அளித்தால் உயர்தர வரிசையில் சுவாமிக்கு மிக அருகில் செல்லலாம். தம்பதிகளா போறீங்களா? அப்போ 1000 ரூபாய் செலுத்தி திருமண வைபவத்துல கலந்துக்கோங்க. குடும்ப ஒற்றுமை பெருகும். சுவாமியோட பட்டு வஸ்திரமும் உங்களுக்கு பிரசாதமா கிடைக்கும். 200 ரூபாய் செலுத்தி ஊஞ்சல் மற்றும் விளக்கு சேவையில பங்கேற்றா அது முடிஞ்சதும் உங்களை தனி வரிசையில கருவறைக்கு மிக அருகில் அழைத்துச் செல்வாங்க. அதிகாலை 2 மணிக்கு கோயிலை சுற்றி உருண்டு வந்து செய்யும் அங்க பிரதட்சணம் தான் மூலவர மிக நெருக்கத்துல தரிசிக்க சிறந்த வழி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவடி தரிசனம். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வழி. அமைச்சர்கள் பரிந்துரை மற்றும் ஏழுமலையானுக்கு தன்னார்வ தொண்டு செய்பவர்களுக்கான பிரத்யேக வரிசை என இன்னும் பல வழிகள் இருக்கு.